அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லா நெறியே குவலயம் எல்லாம் ஓங்குக. ஆன்மநேய உறவுகளுக்கு வந்தனம். நம் சாகா கல்வி சேனல் வள்ளல் பெருமானின் அருட்பெரும் ஜோதி தத்துவங்கள், திருவருட்பா பாடல்கள், எளிய விளக்கங்கள், இன்று நம் வாழ்வில் பின்பற்றும் வழிகள் எல்லாம் தங்களின் கால நேரத்தை பொன்னாக்கும் வழியில் பகிரப்படும். அனைவருக்கும் அன்பு அருள், இதுவே நம் நோக்கம். சப்ஸ்கிரைப் செய்து அருட்பெரும் ஜோதி விளக்கை தங்கள் உள்ளங்களில் ஏற்றி மகிழுங்கள். தேங்க்யூ. நம்ம ஏமா கரிமீன் முட்டைலாம் சாப்பிடறது இல்ல? கரிமீன் முட்டைலாம் சாப்பிடணும்னா அதை கொண்டு தானப்பா சாப்பிடணும். அதை கொல்லும் போது அதுக்கு வலிக்கும் இல்லையா, அதனாலதான் நம்ம நான்வெஜ் சாப்பிடறது இல்லை. அது மட்டும் இல்ல, நம்ம சாமி சொல்லிருக்கோம் ஆடு மாடு கோழி நம்ம தானே கொல்லக்கூடாது, அதுவா செத்தா சாப்பிடலாமா? தானாவே செத்தாலும் சாப்பிடக்கூடாதுப்பா. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு நாள் உயிரோடு தானே இருந்துச்சு. அது மட்டும் கிடையாது, தானா சாகும்போது அது எவ்வளோ வலி அனுபவிச்சிருக்கோம். அது சாகும்போது எம்மா வலிச்சிருக்கும். அந்த வலி அந்த கஷ்டம்லாம் நமக்கு வந்துடும். அதனால தான்ப்பா தானா செத்தாலும் சாப்பிடக்கூடாது. சரியா? தாங்க. வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்க்கெல்லாம் வலிக்காதாமா? வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்க்கெலாம் வலிக்காதுப்பா. ஏன்னா அதெல்லாம் எப்படி சொல்கிறது, வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்க்கெலாம் வலிக்காதுப்பா. நம்ம ஆடு மாடு கோழி யாராவது அடிச்சாலே கத்துது இல்ல? ஆமா. நம்ம மரத்திலேருந்து பழத்தை பறிக்கும் போதோ காயை பறிக்கும் போதோ அந்த செடியெல்லாம் கத்துதா? இல்ல இல்லப்பா. ஏன்னா அதெல்லாம் எப்படி சொல்றது, இப்போ நம்ம ஒரு மரத்துலேருந்து காய் பறிக்கிறோம், அதை நம்ம சாப்பிட்றோம். அதே அந்த காயில ஒரு விதை இருக்கும் இல்லையா, அதை வேற இடத்துல போட்டா முளைக்கும் இல்லையா? ஆனா ஒரு ஆடு மாடோட காலை வெட்டி வேற இடத்துல வச்சா இன்னொரு ஆடு மாடு வருமா? வராது இல்ல? அதனாலதான். அதெல்லாம் சாப்பிட்டாதான் தெம்புன்னு மிஸ் சொல்றாங்களே. அந்த தெம்புலாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் சாமி. அதுக்கப்புறம் மறுபடி நம்ம பழைய மாதிரி ஆயிடுவோம். ஆனா காய்கறி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோ, நம்ம லைஃப் லாங்னா நம்ம வாழ்ற வரைக்கும் நமக்கு தெம்பு கிடைக்கும். ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்திதான் கஷ்டம் வருமா? ஆமாப்பா. நம்ம தான் யாரையுமே கஷ்டப்படுத்தலையே, நம்மளுக்கு ஏன் கஷ்டம் வருது? அதுவா செல்லம், நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் கறிமீன்லாம் சாப்பிட்ருக்கேன். அப்பெல்லாம் நம்ம வள்ளலார் சாமியை பற்றி நம்ம அம்மாவுக்கோ நம்ம தாத்தாவுக்கோ யாருக்கும் தெரியாது. நான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம தாத்தா ஏதோ ஒரு சொற்பொழிவுக்கு போயிருக்காங்க. அந்த சொற்பொழிவுனா என்னமா? சொற்பொழிவுனா மீட்டிங் சாமி, பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்கல்ல உங்கள் ஸ்கூலில், அது மாதிரி. அந்த சொற்பொழிவை கேட்டு தாத்தா மாறினாங்க. அப்புறமே எங்களுக்கும் அதை சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் சாமி நாங்கள்லாம் கறிமீன் முட்டைலாம் சாப்பிடாம இருந்தோம். அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அந்த முன்னாடி சாப்பிட்டோம் இல்லையா, அதுக்கான தண்டனை தான் அப்பப்போ நமக்கு கொஞ்சமாக கஷ்டம் வருது. தண்டனைனா என்னமா? தண்டனைனா பனிஷ்மெண்ட். அது மட்டும் இல்லை செல்லம், உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மாவுக்கு பட்டாம்பூச்சின்னா ரொம்ப பிடிக்கும். அதை அடிக்கடி பிடிச்சி அம்மா விளையாண்டுருக்கேன். அதை கூட இருக்கலாம். பட்டாம்பூச்சை கூட பிடிச்சி விளையாடக்கூடாதாமா? ஆமாப்பா. அப்புறம் என்னத்தான் பிடிச்சி விளையாடுறது? விளையாட்டு ஜாமா பொம்மைலாம் இருக்குல்ல, அதை வச்சு விளையாட வேண்டியதான். இந்த கொஷின்லாம் என் பொண்ணு என்ன கேட்டா, அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பதில் சொன்னேன். அதில் ஏதாவது நான் தப்பாக பதில் சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்ன தப்பாக சொல்லியிருந்தேன், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுப்பேன், என் பொண்ணுக்கும் சொல்லி கொடுப்பேன்.